கொக்கு பாறைன்னு தபோவனத்துலேருந்து நேராக ஆத்தங்கரையில் தெற்கால பக்கத்தில் ஒவ்வொருத்தில் கொக்கு பாறைன்னு ஒன்று இருந்தது. சாமி குளிக்கணும்னா அங்கே தான் என்னை கூட்டின்னு போவார். போய் மேலே இருக்கிற சட்டையை கட்டி கீழே அப்படியே வச்சுட்டு என்னென்ன இருக்கோ அதெல்லாம் எடுக்க மாட்டார். அப்போது கீழே வச்சுட்டு வேட்டியோடு தண்ணிக்குள்ளே இறங்கிக்குவார் குளிக்கிறதுக்கு. வேட்டியோடு தண்ணியில் இறங்கிட்டாருன்னா தலையை அப்படியே தண்ணிக்குள்ளே மூழ்கி அப்படியே பேசாமல் இருப்பார். அது கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டர் அளவுக்கு அடிச்சுக்கினே போவோம். எல்லாம் இடுப்பளவு தண்ணி இருக்கும். அது தானே அவ்வளோ ஸ்பீடு கரண்ட்டுன்னுவார் சாமி. கரண்ட்டு இழுத்துன்னு போகுதுன்னுவார். ஸ்பீடாக போவோம் அதில் தண்ணி. இங்கேருந்து 100 மீட்டர் அளவுக்கு அடிச்சுக்கினே போய் அதெல்லாம் முடிச்சே பார்க்க மாட்டார். வெளியிலேயே முகத்தை எடுக்க மாட்டார். அங்கே போய் எழுந்திரிச்சு அங்கேருந்து இவ்வளோ தூரம் நடந்து வந்து திரும்பி இங்கேயும் அதேமாதிரி விடுவார். கிட்டத்தட்ட 11 மணிக்கு குளிக்க ஆரம்பித்தாருன்னா 3 மணி வரலாம் அந்த வேலை தான் நடக்கும். 3 மணி வரலாம் எத்தனை நேரம்? கிட்டத்தட்ட 4 மணி நேரம் அதான் நடக்கும். அதுக்கப்புறம் இந்த பிச்சைக்காருக்கு சோப் போட்டு குளிப்பாட்டி ஜெகநாதான்னுவார். கை கால் உடம்பு தலை எல்லா இடமும் சோப் போட்டு குளிப்பாட்டி ஒரு 2-3 தடவை சோப் போட்டு குளிப்பாட்டுறது. ஒரு தடவை இல்லை, 2-3 தடவை போட்டு குளிப்பாட்டுவோம். மறுபடியும் அதே மாதிரி ஆறில் தண்ணியில் உள்ள மூழ்கி அதேமாதிரி அடிச்சுக்கிட்டே போவார். மறுபடியும் திரும்பி வந்து அதேமாதிரி பண்ணுவார். அப்புறம் குளிச்சுட்டு போரும் ஜெகநாதா குளிச்சதுன்னு கேட்பார். அவருக்கு போருன்னு அவர் சொல்ல மாட்டார், நம்ம தான் போருன்னு சொல்லணும். ஏன்னு கேட்டால் நம்ம கையெல்லாம் வலிக்கும். என்னடா நிறைய வேலை கையெல்லாம் வலிக்கும். ஏன்னா உடம்பு பூரா பெரிய உடம்பு பூரா தேய்ச்சி குளிப்பாட்டணும். தலையை தேய்ச்சி சோப்பு போட்டு குளிப்பாட்டணும். கையை தனித்தனியாக குளிப்பாட்டணும். முதுகு தனியாக குளிப்பாட்டணும். வயிறு துப்புலாம் குளிப்பாட்டணும். ஒவ்வொரு காலாக காமிப்பார். ஒவ்வொரு காலாக நல்லா தேய்ச்சி சோப்பு போட்டு ₹1 இது கடையில் கிடைக்கும். அப்போ சோப்பு ஒரு சோப்பு வாங்கினா சோப்பு பூரா சோப்பும் காலியாகிடும். அதில் மிஞ்சினா கொஞ்சம் தான் நிற்கிது, அதில் நீட்டு நிற்கும், அவ்வளோதான். மீன் பூரா கரைஞ்சிடும். அத்தனை தடவை போட்டு தேய்ச்சி குளிப்பாட்டிட்டு கடைசியில் சொம்பை எடுத்து 3 தடவை தலையில் முண்டு ஊற்ற சொல்லுவார். மூணு தடவை ஊற்றணுன்னா அப்போ தான் எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். எப்பா பெரிய வேலை முடிஞ்சது, பெரிய ரிலீஃப் ஆகிடுச்சின்னு நினச்சிக்கேன். ஏன்னு என்ன அவ்வளோ நேரம் குளிக்கிறாருன்னா அவ்வளோ நேரம் கையை காலை போட்டு அவர் தேய்ச்சி குளிப்பாட்டுறேங்க. அப்புறம் என்ன பண்ணுவார், தூத்தி எடுன்னுவார். தூத்தி எடுன்னா வேஷ்டி எடுத்து கொடுக்கணும். எனக்கு தெரியாது, ஆனால் வேஷ்டின்னு நானே புரிஞ்சுக்குவேன். அவர் அப்போ தூத்தின்னா என்னன்னு எனக்கு தெரியாது. தூத்தின்னு சொன்னோடனே வேஷ்டி தான் கேட்குறாருன்னு நினச்சி கொடுத்தோன்னே வேஷ்டி எடுத்த உடனே முதல்ல டபுளாக இல்லாத சிங்கிளாகவே சென்டரில் போட்டு இடுப்பில் போட்டு ஒரு முடி போட்டு கட்டிப்பார். கட்டிக்கின்னு இடுப்பில் இருக்கிற வேட்டியை அப்படியே கீழே அவுத்து விடுவார். அதுக்கப்புறம் தள்ளி போய் அந்த வேஷ்டியை இதுவார் கட்டிக்குவார், பஞ்சகச்சமாக கட்டிக்குவார். கட்டிக்கிட்டு அப்புறம் புதுசு ஷர்ட் எடு அப்படின்வார். ஷர்ட் எடுத்து கொடுத்தோம்னா அதை போட்டு குளிச்சுட்டு தோட்டுற வேலையெல்லாம் கிடையாது. தோட்டுறது இப்போ நம்மளாம் தோட்டுறோம், அதெல்லாம் தோட்டவே மாட்டார். அப்படியே தண்ணி தலையிலே இருக்கும், முடியெல்லாம் இருக்கும், நிறைய தாடியெல்லாம் இருக்கும். அப்படியே தான் ஷர்ட் போட்டுக்குவார். போட்டுக்கிட்டு ஜெகநாதா இந்த பழைய ஷர்ட்டில் இருக்க பையில் என்ன இருக்குதுன்னு எடுக்கிறார், நீங்கள் அதை வாங்கினுவார். அதில் இருக்குது சிகரெட் இருக்கும், வத்திப்பட்டி இருக்கும், இல்லை நெல்லிக்காய் இருக்கும், வேறு எதுவும் இருக்கும், பேப்பர் இருக்கும், லெட்ரு இருக்கும். ரூபாய் இருந்ததுன்னா ஜெகநாதா அதை நீங்கள் வச்சிங்கன்னு என்கிட்ட கொடுப்பார். அப்போவே நான் சொல்கிறது 74லேயே ரூபாய் இருந்தால் என்கிட்ட கொடுப்பார். பெருமாள் இருந்தால் கூட பெருமாள் கிட்ட கொடுக்க மாட்டார், என்கிட்ட தான் கொடுப்பார். என்கிட்ட கொடுத்து எவ்வளோ இருக்குது எண்ணி பார்த்துட்டு கவுண்ட் பண்ணுங்கன்னு. கவுண்ட் பண்ண உடனே சாமிக்கிட்டே கொடுத்துருவேன். அப்போல்லாம் நான் சாமி கூட போகாத காலத்தினால சாமிக்கிட்டே திருப்பி கொடுத்துருவேன் எவ்வளோன்னு. சாமி வாங்கி தன்னுடைய சைடு பாக்கெட்டில் வச்சுப்பாங்க. அப்புறம் அங்கேருந்து 4 மணிக்கு போல் இவர் கட்டி இந்த இடுப்பில் கட்டி இந்த வேட்டியை சோப்புலாம் போடாமல் அப்படியே தண்ணியில் அலசி வெளியில் காய போட்டு அந்த துணி காய நேரம் அங்கேயே உட்காந்துருப்போம். காஞ்சதுக்கப்புறம் அந்த காஞ்சி வச்சு சாமின்னொன்னே எனக்கு பசி பிராணம் போவோம். என்னடா இவர் காலையிலேருந்து நம்ம பட்னியாக போட்டாருன்னு மனசுக்குள்ளே திட்டிக்கினே இருப்பேன். அப்புறம் நேராக வருவார். வந்துட்டு வீரன் கோயிலில் போய் ஒரு பாறை உட்காந்து நல்லா வசதியாக இருக்கும். அந்த பாறையில் உட்காந்துக்கினேன், ஜெகநாதா நீங்கள் போய் கடையில் போய் பிஸ்கெட் வாங்கினான்னு